சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம் முட்டை குழம்பு தான். முட்டை ரோஸ்ட்டு. அதுக்கு 4 முட்டை வேக போட்டிருக்கேன். அதை வெந்ததுக்கப்புறமா எப்படி ரோஸ்ட் செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, 6 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். மண்சட்டி நல்லா சூடாயிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. இப்போ பாருங்கள், பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்ல பொன்னிறமாக வதங்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டு நம்ம வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். தேவை இருக்கவங்க உப்பு போட்டுக்கோங்க. நான் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள், அது வதங்கட்டும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிப்பி கேரளா சமையல். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நான் செய்கிற சமையல் எல்லாமே ரொம்ப சிம்பிளான சமையல் தான். பாருங்கள், எல்லாமே பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் பொன்னிறமாக வதங்கணும். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த முட்டை குழம்புக்கு ஆப்பம் தான் சுட போகிறேன். பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம பெரட்டி மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக நல்லா தக்காளி வெந்து உடஞ்சிரும். இப்போது நாம் ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்த்து பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு லைட்டாக தேய்ச்சாலே நல்லா உடஞ்சிரும். நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சை மிளகா மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா காரம் வந்து ஓவர் ஆயிரும். நான் வந்து இதுக்கு பொடி போட போகிறதில்ல, மிளகா பொடி இல்லை. மிளகா வந்து லைட்டாக சூடு பண்ணி வடை சட்டியில் சூடு பண்ணிவிட்டு அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணினா சில்லி ஃப்ளைட்ஸ் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப மையாவும் இல்லை, ரொம்ப தரிப்பாக இல்லை, மீடியமாக பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ மல்லிப்பொடி வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கட்டும். ஏன்னா மசாலா குத்து நிறைய மசாலா வாசனை அடிக்கும். அதனால் எல்லாமே கம்மியாக போட்டுக்கலாம். 4 முட்டை தானே, அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இது கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா, அது பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து பாருங்கள் மிளகா ஃப்ரைட்ஸ் வந்து ரொம்ப தூளாகவும் இல்லை, ரொம்ப வந்து சில்லி அந்த இது மாதிரி இல்லை, பாதி அளவுக்கு இல்லை. இது வந்து நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன். இது போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்.
வேறு மாதிரின்னா நம்ம எப்பயும் வைக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மசாலா கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தீயை வந்து மீடியமாக கம்மியாக பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வதக்கி விட்டோம். இப்போ ரெண்டாவது மறுபடியும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். முட்டையை வந்து நல்லா எல்லா பக்கமும் கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசால் வந்து உள்ளே எல்லாம் போய் நல்லா மசால் பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முழுசாக அப்படியே போட்டோன்னா அதில் மசாலா பிடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக கீறி விட்டோன்னா எல்லா பக்கமும் கீறி விட்டு நம்ம போட்டோன்னா நல்ல மசாலா உள்ளே எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு, காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே இதுக்கு சூட் ஆகும். லஞ்சுக்கு பாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்றதுக்கு இது ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோன்னா அந்த மசாலாவிலே அது வெந்துடும். இது கரெக்டான அளவு. இதை நம்ம மூடி வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நான் ஆட்டி வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆப்ப மாவு எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். பாலப்பம்னு சொல்லுவாங்க. பாலப்பம்னா பால் மாதிரி வெள்ளையாக இருக்குது, அதுக்கு தான் பாலப்பம். இதில் தேங்காய் பால் எடுத்து வைக்கிறது சுடுவாங்க, அதுதான் பாலப்பம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு பியூராக இருக்குது. இது மாவு அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் தேங்காய், 1/2 டம்ளர் வந்து சாதம், இது 3 போட்டு நல்லா மிக்சியில் உப்பு போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுருக்கு தான். அதை நம்ம குழம்பு இறக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கலாம். மாவு வந்து நைட்டு ஆட்டி வச்சதுனால கரெக்டான அளவு புளிச்சு கரெக்டாக இருக்குது, பொங்கி வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக மசாலாலாம் பிடிச்சி கொதிச்சு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் மிளகா வந்து க்ரஷ் பண்ண முடியலைன்னா நீங்கள் பொடி கூட போட்டுக்கோங்க. அவங்கவுங்க காலையில் அவசரத்தை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு வந்து சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாயிருச்சு. 1/2 கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். நல்லா இந்த மாதிரி குழி பவுல்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கண்ணாடி மாதிரி நல்லா விட்டு வந்துருச்சு. ஒரு சைடு வந்து இது நல்ல வேகம், ஒரு சைடு வந்து பிடிச்சிக்கிறோம். எப்போயுமே இந்த கல்லுன்னா ஒரு சைடு அந்த தீ வந்து சரியாக வராதனால அந்த மாதிரி இருக்குது. இது நல்லா வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது உள்ளது நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 1 டம்ளர் அரிசி தான் போடுவேன், நான் 2 பேர் இருக்கிறதுனால இதே அதிகம்தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நல்லா மூடி வச்சிடலாம். அந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா பபுள்ஸ் வர டைம் வரைக்கும் தீயை நல்லா அதிகமாக வச்சுக்கணும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா தீயை கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போனா தான் கீழே அடியில் வந்து பிடிக்காது, கலர் மாறாமல் ஒயிட் கலர்லேயே இருக்கும். லைட்டாக இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சி கரிஞ்சிரும். பாருங்கள், எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஆப்பம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஆப்பம் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதில் ஆப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருவும்போது அந்த அடியில் இருக்க கலர் இல்லாமல் தேங்காய் திருவி போடணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா தேங்காய் வந்து உடச்சிட்டு சில்லாக உடச்சிட்டு மேலே வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா சுரண்டிட்டு கட் பண்ணி போட்டு தேங்காய் ஆட்டுங்க. சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்ட்டு.
பாருங்கள் சூப்பராக நல்லா விட்டு வந்திருக்கு. ஒரு சைடு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும், மற்றபடி கல்லில் வந்து நல்லா வரும். இது இரும்பு கல், இரும்பு சட்டி தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான்ஸ்டிக்கெல்லாம் கிடையாது, சாதாரண இரும்பு சட்டி. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது புஷ்ஷுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சைடில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது போயிருக்கு. நல்ல கலராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி சிம்பிளாக சூப்பராக செஞ்சு அசத்துங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நல்ல கமெண்ட்ஸு தான். இனியும் இதுக்கப்புறமும் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.